ஒரு பெரும் பாரம்பரியத்தின் பாதுகாவலர், சத்தம் இல்லாமல் உலகெங்கிலும் சாதித்து கொண்டிருப்பவர். இதோ இவரை பற்றிய ஒரு தொகுப்பு. நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். நோய் இன்னதென்று ஆராய்ந்து, நோயின் காரணம் ஆராய்ந்து, அதை தணிக்கும் வழியையும் ஆராய்ந்து, உடலுக்கு பொருந்தும்படியாக யோகக்கலையை மாற்றி அமைத்த பரம்பரையின் பாரம்பரியத்தை உலகிற்கு முன்னெடுத்துச் சென்ற பெண் இவர். 1947ஆம் ஆண்டு மைசூர் மாகாணத்தை பூர்வீகமாக கொண்ட திரு ராமானுஜம் ஐயங்கார், திருமதி லக்ஷ்மி தம்பதியருக்கு 4வது மகளாய் சென்னை திருவல்லிக்கேணியில் மலர்ந்த மழலை செல்வம் இவர். சிறுவயது முதலே தோட்டக்கலை மீது ஆர்வம் கொண்ட இவர் சென்னை ராணி மேரி கல்லூரியில் தாவரவியல் பட்டம் பயின்றபோது தனது தமக்கைக்கு வந்த வரனின் ஜாதகம் தனக்கு பொருந்துவிட இவர் எதிர்காலத்தில் செய்திட்ட மாபெரும் பணிக்கு வித்திட்டது அந்த நிகழ்வு. நாதமுனி வம்சத்தில் தோன்றி சமஸ்கிருதம், வேதம், தத்துவம், மொழி ஆராய்ச்சி என நாடெங்கிலும் சென்று பயின்று பல்துறை வல்லுநராக இருந்தபோதும் தன் தந்தையின் விருப்பத்திற்கு இணங்க திபெத்திற்கும் இமயமலைக்கும் சென்று அங்கேயே தங்கி யோக முறை மருத்துவம், அதாவது யோக கலையை பயன்படுத்தி உடல் உபாதைகளை குணமாக்கும் முறையை பயின்று பரக்கால மடத்தின் தலைவராக இவருக்கு வந்த அழைப்பையும் மறுத்து தனது யோக குரு கட்டளைப்படி தான் கற்ற யோக கலையை அனைவருக்கும் எளிதில் பயிலும் விதமாக வடிவமைத்து அதை உலகெங்கிலும் பரவச் செய்து அதன் நற்பலன்கள் அனைவரையும் சென்றடைய வேண்டும் என தன் வாழ்வையே அர்ப்பணித்த நவீன யோகத்தின் தந்தை என அழைக்கப்படும் மகா யோகாச்சாரியா திருமலை கிருஷ்ணமாச்சாரியாரின் மகன் திரு டி.கே.வி. தேசிகாச்சார் அவர்களை 1968ஆம் ஆண்டு இந்த மங்கை மணமுடித்த போது யோகக்கலை என்றால் என்னதென்றே தெரியாமல் இருந்தார். இன்றோ தாமே அதற்கோர் அடையாளச் சின்னமாய் திகழ்கிறார். இவரது கணவர் பொறியியல் பட்டம் பெற்றிருந்தாலும் அவரது தந்தையின் வழி யோகக்கலை பயிற்றுவித்து வந்தவர். தனது மாமனார் வகுப்பு எடுப்பதை கதவின் துவாரம் வழியாக இவர் ஆர்வமாக நோக்குவதைக் கண்ட இவரது கணவர், மேற்கொண்டு படி, இல்லை ஆர்வம் இருந்தால் நீயும் யோகக்கலை கற்றுக்கொள் என ஊக்குவிக்க யோகக்கலையை தேர்ந்தெடுத்த திரு டி.கே.வி. தேசிகாச்சாரின் மனைவியான இவர் அன்று முதல் அவரது மாணவியாகவும் ஆனார். 20 ஆண்டுகள் யோகக்கலையை நன்றாக கற்று சிறந்த மாணவியாக விளங்கிய இவர் திரு கிருஷ்ணமாச்சாரியாரின் 100வது அகவையில் அவரது திருக்கரங்களால் யோக கல்வி பட்டயம் பெற்ற வெகு சில அதிர்ஷ்டசாலிகளில் ஒருவரானார். ராமாயணத்தில் கௌசல்யா புருஷ சூக்தம் வேதம் உரைத்ததை மேற்கோள் காட்டி பெண்களும் வேதம் கற்கலாம், ஏன் எந்தவித பேதமும் இன்றி அனைவரும் வேத மந்திரங்களை கற்கலாம் என்ற கிருஷ்ணமாச்சாரியாரின் எண்ணத்திற்கு இணங்க தானும் வேதம் கற்று பிறருக்கும் 1969ஆம் ஆண்டு முதலே கற்றுவித்து பிற்காலத்தில் அதற்காக வேதவாணி என்ற அமைப்பை உருவாக்கியதில் முக்கிய பங்கு இவருக்கு உண்டு. யோகா என்பது வெறும் உடற்பயிற்சிக்காக மட்டும் அல்லாது
உடலையும் மனதையும் செம்மைப்படுத்தும் ஒரு கருவியாகவும் உடல் நோயை தீர்க்கும் மருந்தாகவும் அமையும் என்ற கருத்தினையும் அக்கலையையும் தன் கணவருடன் இணைந்து உலகின் பல நாடுகளுக்கும் சென்று பரப்பி பல்லாயிரக்கணக்கான மாணாக்கர்களுக்கு குருவானார். நாடி பிடித்து பார்த்தும் ஒவ்வொருவருடைய உடல்நிலைக்கேற்ப வழிமுறைகள் சொல்லி எண்ணற்ற மக்கள் குணமடையச் செய்திருக்கிறது இவர்களது கிருஷ்ணமாச்சாரியா யோக மந்திரம் அமைப்பு. குறிப்பாக குழந்தை பேறு, மகளிர் சம்பந்தமான உபாதைகளை தீர்த்து வைப்பதில் உலகின் முதல் மற்றும் மிகச்சிறந்த யோக வழி மகளிர் மருத்துவராக திகழ்பவர் இவர். தனது கணவரிடம் யோகக்கலை மட்டுமல்லாது ஓவியக்கலையையும் கற்றுத் தேர்ந்த இவர் ஒரு ஆண்மகனின் வெற்றிக்குப் பின் ஒரு பெண் உள்ளார் என்பதைப் போல் தன் வாழ்வில் செய்தும் சாதித்தும் காட்டிய அத்தனைக்கும் தனது கணவரே உற்ற துணையாகவும் உறுதுணையாகவும் இருந்தவர் என்கிறார். யோக சூத்திரம், உடல்நலம் காத்தல், மகப்பேறு, மகளிர் நலம் என பல தலைப்புகளில் பல பிரபல வார மற்றும் மாத இதழ்களில் எழுதி வரும் இவர் தனது KYM அமைப்பின் மூலம் கிருஷ்ணமாச்சாரியா யோக பாரம்பரியத்தை பற்றியும் இந்திய கலாச்சாரத்தை பற்றியும் தர்சனம் என்னும் இதழையும் வெளியிடுகிறார். 3ஆம் நூற்றாண்டு முதல் 19ஆம் நூற்றாண்டு வரை உள்ள பல புராண யோக சூத்திரங்கள் புரிந்து பயன்பெற யோக வைஷரதி என்ற இணைய இலக்கிய களஞ்சியம் அமைத்து அனைவரையும் சென்றடைய செய்துள்ளார். இந்த பாரம்பரிய யோகக்கலை எளிய மக்கள், உடல்நல குறைபாடு உடையவர்கள், பிறவிக் குறைபாடு உள்ளவர்கள் என அனைவரையும் சென்றடைய வேண்டும் என்ற பெரியவரின் விருப்பத்தை நிறைவேற்ற மித்ரா பிரிவின் மூலம் கேன்சர் இன்ஸ்டிடியூட், ஸ்பாஸ்டிக் சொசைட்டி, எபிலிட்டி ஃபவுண்டேஷன், கவர்மெண்ட் ESI ஹாஸ்பிட்டல் என பல அமைப்புகளுடன் இணைந்து பொருளாதாரத்தில் பின்தங்கிய பள்ளி மாணவர்கள், மாற்றுத்திறனாளிகள் என பலருக்கும் இலவசமாக யோக பயிற்சி அளித்து வருகிறார். முன்னாள் DGP திரு வைகுந்த் ஏற்பாட்டில் சிறைச்சாலையில் கைதிகள் மறுவாழ்விற்கும் மனப்பக்குவம் பெறவும் யோகா மற்றும் தியான பயிற்சி வகுப்புகளும் வழங்கியுள்ளார். இன்றளவும் தன் மகன் கௌஸ்துப், மகள் மேகலாவுடன் தனது கணவரின் யோக பாரம்பரியம் சற்றும் பிறழாமல் பயிற்றுவிக்கும் இவர்கள் இக்கலையின் நுணுக்கங்களை எடுத்துரைக்கவும் யோக வழி பிணி நீக்கும் முறையை அறிவியல் ரீதியாக நிரூபணம் செய்யும் வகையாகவும் பல ஆய்வுகளை ஊக்கப்படுத்தி தன் நிறுவனத்தின் மூலம் வெளியிடுகின்றனர். இவ்வாறு 40 ஆண்டுகளுக்கு மேலாக சிறந்த வேத உபாசகர், யோகக்கலை வல்லுனர், பல்லாயிரக்கணக்கான யோக ஆசிரியர்களின் குரு, உலகெங்கிலும் பல லட்சக்கணக்கான மக்களுக்கு யோக வழி மருத்துவ பிணி தீர்க்க செய்தவர், கிருஷ்ணமாச்சாரியா யோக பாரம்பரியத்தை கட்டி காப்பவர், தலைசிறந்த யோக வழி மகளிர் மருத்துவ சிகாமணி, இந்தியாவின் முதல் பெண் யோக மற்றும் வேத குரு திருமதி மேனகா தேசிகாச்சார் அவர்கள். யோக கலைக்கான மெகா மகளிர் விருதினை பெற திருமதி மேனகா தேசிகாச்சார் அம்மா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். இவ்விருதினை வழங்க நமது சிறப்பு விருந்தினர் திரு KV தங்கபாலு ஐயா அவர்களையும் திருமதி ஜெயந்தி தங்கபாலு அவர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். Mega Women Achiever Award for Outstanding Contributions in the Field of Yoga Therapy. மெகா உரிமையாளரான ஜெயந்தி தங்கபாலுவுக்கும் அவருடைய மகள் இந்திராவுக்கும், முன்னாள் அமைச்சர் தங்கபாலு அவர்களுக்கும், இங்குள்ள அனைவருக்கும், இதை பார்த்து கொண்டிருக்கும் மெகா டிவியை பார்த்து கொண்டிருக்கும் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம்.
ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த அவார்டு வந்து என்னுடைய ஹஸ்பண்டுக்கு தான் கிடைக்கணும். நான் இதுக்கு தகுதியானவளே கிடையாது. ஏன்னா அவர் தான் இது வந்து இந்த யோகத்தை கொண்டு வரத்துக்கு ரொம்ப பாடுபட்டார். எங்கள் ஃபாதர்லாம், அதாவது ஸ்ரீ கிருஷ்ணமாச்சாரியா, திபெட்டில் கற்றுண்டு வந்ததுக்கப்புறம் அதை வந்து பரப்புறதுக்கோசரம் ரொம்ப பாடுபட்டார். ஆனாலும் அது வந்து அவ்வளோ பிரபலமாகவில்லை அப்போது. அதனால் அந்த டைமில் என்னுடைய ஹஸ்பண்ட் ஸ்ரீ தேசிகாச்சார் வேலை செஞ்சுட்டு இருந்தார் இன்ஜினியராக. அந்த வேலையை விட்டு தன்னுடைய அப்பாவின் டீச்சிங்ஸை எல்லா இடத்திற்கும் பரவ வேண்டும், அதாவது இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலகமெங்கும் பரவ வேண்டும் அப்படின்றதுனால வேலையை விட்டுட்டு அவர் வந்து எல்லா நாடுகளுக்கும் பயணம் செய்து அவருடைய டீச்சிங்ஸை பரப்பினார். அவர் அது மாதிரி பரப்பலை என்றால் இன்று யோகாவே இருந்திருக்காது. ஏன்னா என்னுடைய தந்தை, என்னுடைய ஃபாதர் இல்லாவே யோகத்தின் தந்தை என்று கூறுவார்கள். அவர்தான் இந்த யோக சிகிச்சை முறையை கொண்டு வந்தவர். அவர் இல்லை என்றால் இன்று யாருக்குமே நாங்கள் யோகா சொல்லி கொடுத்து க்யூர் பண்ண முடியாது எங்களால். அவர் சொல்லி கொடுத்ததை தான் நானும் என் மகளும் அவருடைய எதையும் மிக்ஸ் பண்ணாமல், அதாவது அடல்ட்ரேஷன் எதுவும் இல்லாமல் அவர் சொல்லி கொடுத்த முறையை அப்படியே ஃபாலோ செய்து சொல்லி கொடுக்கிறோம். இந்த யோகத்தை பயின்றதினால் எனக்கு நிறைய நன்மைகள் கிடைத்திருக்கின்றன. எப்படி என்று என்றால், நான் கல்யாணம் ஆனபோது எனக்கு யோகா என்றால் என்னவென்றே தெரியாது. ஏதோ எல்லாரும் வந்து சொல்லுவாங்க, ஓ ஜிம்னாஸ்டிக் மாதிரி கையை தூக்கிறது காலை தூக்கிறது அது அப்படி இப்படின்னு. ஸோ கல்யாணம் பண்ணிக்கும் போது கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஐயோ எப்படி வந்து இந்த யோகா மூலமாக நம்ம எப்படி ஃபேமிலியை ரன் பண்ண போகிறோம் அப்படின்னுட்டு. பட் கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு கல்யாணம் பண்ணிட்டேன். இப்போ தான் தெரியுது அதனுடைய மகிமை, அதனுடைய இது எவ்வளோ ஃபேமஸ் அந்த யோகா, அதனால் எவ்வளோ நன்மைகள் நம்மளுக்கு கிடைக்கிறது அப்படின்னுட்டு. கல்யாணம் ஆனபோது நான் இந்த மாதிரி ஆடியன்ஸை நான் ஃபேஸ் பண்ணவே மாட்டேன். எனக்கு தெரியாது. நான் ரொம்ப பயந்த சுபாவமும் கூச்ச சுபாவமும் உள்ளவளாக இருந்தேன். யாருடையுமே மிக்ஸே ஆக மாட்டேன், பேசவும் மாட்டேன், ரொம்ப குவைட்டாக இருப்பேன். அதாவது பூனை மாதிரி இருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். சாதுவா, வரதும் தெரியாது போகிறதும் தெரியாது, அந்த மாதிரி இருப்பேன். இந்த யோகா வந்து எங்கள் ஹஸ்பண்ட் என்ன பண்ணார், எனக்கு சொல்லி கொடுத்து அதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இருந்தது. ஏன்னா நான் டாக்டர் ஆகணும் என்று ஒரு ஆசையில் இருந்தேன். சொசைட்டிக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் என்னால் பொருளாதாரம் அப்பொழுது இடம் கொடுக்கவில்லை. அதனால் நான் படிக்க முடியவில்லை. அப்புறம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் யோகத்துக்கு வந்ததுக்கப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னார், இதுவும் வந்து டாக்டர் மாதிரி தான், நீ எல்லாருக்கும் சேவை செய்யலாம் அப்படின்னு சொன்னார். ஸோ அதனால் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்து அதை கற்றுக்க ஆரம்பித்தேன். இதை கற்றுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் என்னுடைய இந்த கூச்ச சுபாவமும் பயந்த சுபாவமும் எங்கேயோ போயிடுது. அவரே சொல்லுவார், ஐயோ முதல்ல நீ பூனையாக இருந்தே இப்போ என்ன புலியாயிட்டியே அப்படின்வார். ஸோ அதை மாதிரி என்ன வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிடுது. இதை தவிர என்னுடைய ஃபேமிலியில் எங்கள் அம்மாவுக்கு வந்து சுகர் எல்லாம் இருந்தது. நான் என்ன நினச்சேன், ஐயோ எங்கள் அம்மாவுக்கு சுகர் இருக்குது, இது ஜீனில் இருக்கிறதுனால எனக்கு கூட வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கு பயந்துட்டே யோகா பண்ண ஆரம்பித்தேன். அது ஒரு காரணம் இருக்குது. இது வரைக்கும் நான் இந்த யோக பயிற்சியை 52 வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கேன். ஒரு நாள் கூட விட்டது கிடையாது. அப்படியே விட்டாலும் 1-2 நாள் ஏதாவது ட்ராவல் பண்ணும்போது விடுவேன். அதை தவிர நான் விட்டதே கிடையாது. இன்னும் எனக்கு வந்து சுகரே கிடையாது, சுகர் கிடையாது, பிபி கிடையாது, எதுவுமே கிடையாது. ஸோ என்னுடைய வேலையை நானே தான் செஞ்சுக்கிறேன், எல்லாம் நானே தான் பண்ணிக்கிறேன். இப்போல்லாம் வந்து மிக்சி கிரைண்டர் அது இதுன்னு எல்லாம் வரதுனால நம்ம எந்த எக்ஸசைஸும் செய்யாததுனால வி நீட் யோகா. தட் இஸ் நம்ம வந்து பண்ண வேண்டும். பாஸ்டர்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, யோகா பாஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நம்ம துணி துவைக்கிற மாதிரி இப்படி குனிஞ்சு இப்படி அடிக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க இதில். அதே மாதிரி உரல் அரைக்கிற மாதிரி அது ஒரு பாஸ்டர் இருக்குது, அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம செய்யறதுனால இப்போ வந்து யோகா நம்ம பண்ண வேண்டியிருக்கு. இப்போ கூடுதலாக இப்போ வந்து பெண்களும் வேலைக்கு செல்வதால் அவர்களுக்கும் நிறைய இப்போ டென்ஷன் எல்லாம் இருக்குது. அதனால் அவளுக்கும் யோகா வேண்டி இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன இந்த மகளிர் தினத்தில் சொல்ல விரும்புகிறேன் என்றால், இதை வந்து ஆண்கள் மட்டும் இல்லாமல் பெண்களும் யோகத்தை செய்யணும். ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்று நாத்துமுனி என்ற ஒரு ரிஷி கூறியிருக்கிறார். அவர் பர்டிகுலராக ஒரு பிராணாயாமத்தை வேற சொல்லியிருக்கார். இதை நீங்கள் டெய்லி செஞ்சீங்கன்னா
15 நிமிஷம் தான், அதுக்கு மேலே நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். இதை செஞ்சாலே உங்கள் மைண்டு வந்து ரொம்ப காமாக இருக்கும், திறம்பட நீங்கள் செயல்படலாம். உங்கள் பொறுப்பெல்லாம் பிளான் பண்ணி இதுதான் செய்யணும், இதுக்கு அடுத்து இதுதான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதை நீங்கள் செஞ்சு உங்கள் குடும்பத்தை நல்ல ஆரோக்கியமாகவும் நல்ல இதுவாகவும் வச்சுக்கலாம், சிறப்பாகவும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதனால் நான் இங்கே இருக்கிற எல்லாருக்கும், எல்லா பெண்மணிகளுக்கும் கேட்டுக்கொள்கிறது என்னவென்றால், நீங்களும் தயவுசெய்து யோக பயிற்சியை கற்று பிராணாயாமம் எல்லாம் கற்று நல்ல ஆரோக்கியத்துடன் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ. நன்றிம்மா.